வணக்கம். என் பேர் டாக்டர் பாலாஜி. நான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி சிம்ஸ் வடபழனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பேசினது வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கையில் வரும் ஸ்ட்ரோக் ஆனதுக்கப்புறம். ஸோ ஸ்ட்ரோக் ஆனதுக்கப்புறம் உடனே நியூராலஜிஸ்ட், நியூரோ சர்ஜரி, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அவங்களாம் ட்ரீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு கையில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றது அப்போவே தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அப்போவே ஃபிசியோதெரபிஸ்ட்டோ இல்லை ஒரு ஃபிசியாட்ரிஸ்ட்டோ பார்த்து மூமெண்ட்ஸ் அண்ட் ஸ்ப்ளிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவங்களோட பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து குறையும். ஸோ பெயின் ஸ்டிஃப்னஸ் குறையும் போதே வந்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே இதே மாதிரி மூமெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது பெர்மனண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆர் கண்ட்ராக்சர் ஆர் ஸ்பாஸ்டிசிட்டி வராது. ஸோ ஸ்பாஸ்டிசிட்டி வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் பெயின் இருக்குன்றதுக்கு சர்ஜரிஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம பேசின மாதிரி பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்குறனால அந்த பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் குறையும். ஸோ அவங்களுக்கு வந்து பெயின் பெருசாக இல்லை பட் டைட் ஆயிடுச்சுன்றப்போ மூமெண்ட் கொடுக்கறதுக்கும் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே டைம் சென்சிட்டிவ்ன்றது இருந்தால் கூட ரொம்ப வருஷமாச்சு ஸ்ட்ரோக் ஆகி இப்போ எதுவும் பண்ண முடியுமான்ற போதும் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, சர்ஜிக்கல் அண்ட் நான் சர்ஜிக்கல். அதனால் ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் கையை சம்மந்தப்பட்டது அவங்க தினசரி வாழ்க்கையில் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். தேங்க்யூ.